ദേവ്മോഹൻ പഴയ ചേരവി പുള്ളിയുടെ പ്രൊഡക്ഷൻ കമ്പനിയൊക്കെ സ്റ്റാർട്ടായിരുന്നു. ബ്രോക്കോഡ് നമ്മൾ ഓൾറെഡി അതിന്റെ റിയാക്ഷൻ ചെയ്തായിരുന്നു, എല്ലാവരും കണ്ടെന്ന് വിശ്വസിക്കുന്നു. അതിന്റെ ലോഞ്ച് ചെയ്ത് അതേ സ്റ്റേജിൽ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് യോഗി ബാബുവിനെ നായകനാക്കി സിനിമ ഡയറക്ട് ചെയ്യാൻ പോണായിരുന്നു. അപ്പോ ആ ഡയറക്ടോറിയലിന്റെ ഒരു വീഡിയോ വന്നിട്ടുണ്ട്. ടീസർ റീലൊന്നുമല്ല, ജസ്റ്റ് ഒരു ഇൻട്രൊഡക്ഷൻ പോലത്തെ ഒരു വീഡിയോ. ലെങ്ത് ഉണ്ടെന്ന് തോന്നുന്നു. ഈവൻ ബ്രോക്കോഡിന് നല്ല ലെങ്ത് ഉണ്ട്, സിനിമയ്ക്കൊക്കെ നല്ല ലെങ്ത് ഉണ്ടാകും. നല്ല രസമുണ്ട്, അത് തോന്നൂല ലെങ്ത് തോന്നൂല, നല്ല രസമുണ്ട്. ഇതും അങ്ങനെ ആയിരിക്കാം, ഒന്നും അറിയാൻ പാടില്ല. യോഗി ബാബുവാണ് നടൻ, രവി മോഹനാണ് ഡയറക്ഷൻ. എന്തായാലും നമുക്ക് കണ്ടിട്ട് ന്യൂയോർക്ക് സിറ്റിയിൽ പായം തലവണയൊക്കെ വന്നേക്കണം. ஹாய் சார். வாங்க யோகி. எதுக்கு சார் என்னை இமீடியட்டாக மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போகிறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தோமா, நடிச்சோமா, கேரவனில் உட்காந்தோமா, ஜூஸை குடிச்சோமா. நீங்கள் தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல உலகமே தெரியாது. நல்ல முடிவு. ரெடி. டைலாக்ஸு ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு பேஜில் என் பேர் தான் இருக்குது, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்குது, தேர்ட் பேஜில் என்ன சார் ஸ்ரீராம் ஜெய மாதிரி எல்லா பேஜில் நான் தான் இருக்கிறேன். அது நீங்கள் தான் எல்லா சீன்லையும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி, ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? ஓஹோ. அங்கே அங்கே தெரியுதுல்ல ஒரு ரூமு, மோட்டர் ரூமு, காஸ்டியூம் ரூம் யோகி. சொல்லுங்க சார். அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்கள் மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? எனக்காக நாமே போட்டு வரேன். அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிப்பான். நம்மால் என்னடானா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கிறேன்றாரு. சரியா ராஜா? எனக்கேவா? പുള്ളിയാണല്ലോ രാജരാജോള, ശരിക്കും മോഹനാണല്ലോ. ഓ ഇത് മറ്റേ ദേവ്മോഹന്റെ മറ്റേ പടം ടിക് 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 என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். ഇത് മറ്റേ ഇതെല്ലാം പുള്ളിയുടെ நல்லா இருக்கு. 6 packs வைக்கணும், வச்சிருவீங்களா? ഒരു ഡയറക്ടറിന്റെ സാധനമൊക്കെ இதுக்கு 6 பேக் வைக்கணும். நோ, வேற வேற மாதிரி வர மாட்டோம். சங்கீதமே ஒன்று மனுஷருக்கு கண்டோ இந்த மாசம் வாடகை கொடுப்போம். A few moments later. காஞ்சூரிங் கட்டப்பெல்லாம் போட்டு காமிச்சாச்சு, எந்த கேரக்டருமே வரலையா. ചിലപ്പോ ഇതായിരിക്കും മിക്സ് ആവണം. தலைக்கட்டி சொன்னார். கோசுவத்தி தான் மிஸ்ஸிங். தூங்குவோம். அம்மா സെറ്റ് സെറ്റ് സെറ്റ്. வா மச்சான், வா மச்சான், வா. உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. எக்ஸ்ட்ராடினரி. எது இது? எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? டைட்டில் ഓ അപ്പൊ സിനിമയുടെ പേരെന്താണ്? நீலா கூட தூங்குறதுக்கு மேகத்து റൈറ്റിംഗും ഡയറക്ഷൻ എല്ലാം പുള്ളിയാണ്. விட மாட்டாரு சார். தயவு செய்து அதை கொடுங்க சார். இருங்க இருங்க, முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். കൊള്ളാട സംഭവം, കൊള്ളാം. കുറെ ചിരിക്കാനുണ്ടോ ഉറപ്പാ സിനിമ ഇറങ്ങാൻ നേരത്ത്. ഒന്നാ യോഗി ബാബു ആയതുകൊണ്ട് ഓൾറെഡി ഒരു കോമഡി ബേസ്ഡ് ആയിരിക്കും. എന്തായാലും ഫുൾ ഫ്ലഡ്ജ് ആയിട്ട് ഇറക്കാണ് രഘുമാൻ സ്റ്റുഡിയോസ്. 2 പടവും പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇതിലൊന്ന് പുള്ളി തന്നെ ഡയറക്ഷനും. കൊള്ളാം, സംഭവം അടിപൊളിയായിട്ടുണ്ട് കേട്ടോ. എന്തായാലും നല്ല നല്ല രസമായിട്ടുണ്ട്.
എല്ലാവരും കണ്ട എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും, കുറെ എന്നാ വന്നേന്നൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല, ഒന്നുമില്ല. ക്യാരക്ടർ ഒരു ഓർഡിനറി മാനാന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. അതിന് തന്നെ ഒരു 3 മിനിറ്റ്, അതും ബോറടിക്കാത്ത 3 മിനിറ്റ് പോയിട്ട് അറിയില്ല ശരിക്കും പറഞ്ഞാൽ എത്ര നേരം ഉണ്ടെന്ന് നമുക്ക് നല്ലൊരു സിനിമയിലെ സീൻ കണ്ട ഒരു ഫീൽ തന്നെയായിരുന്നു.